வணக்கம் எல்லாருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். என்னென்னு சொன்னால், இந்த ஏன் கண்ணாடி போடுறேன்னு சொன்னால் நீங்கள் நினைப்பீங்க ஸ்டைலுக்கு போடுறேன்டா. அப்படி இல்லை. இதை போடக்க சிலருக்கு வந்து டிப்ரெஷன் ஆகி பார்த்து சகிக்கிறாமல் மன உளைச்சல் ஆகட்டும் மட்டும் தான் போடுறது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு இந்த போடுற கொமெண்ட்களுக்கு திருப்பி கொமெண்ட் போடுறது அதுகளுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. அப்போ கண்ணாடியெல்லாம் போட்டு இப்படி நிற்க அவங்களுக்கு வந்து பார்க்க ஆத்திரமாகும். இப்போ அதால் போடுறது. தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க. இது வேறு ஒரு நோக்கமும் இல்லை, உள்நோக்கம் ஒன்றும் இல்லை. மற்றது 10-15 கோடி கண்ணாடியும் இல்லை. 100-200 வாங்கி போடுற கண்ணாடி தான். நான் இப்போ என்ன கதைக்க வந்தேன் நான் சொன்னால், முக்கியமாக இந்த ஆளுங்கட்சி எம்பிஎல் ஆளுங்கட்சியில் எம்பின்னு சொல்லி 2 தம்பிமாரும் 2 ஐயாமாரும் இருக்கணும் யாழ்ப்பாணத்துக்கு. அமைச்சர் சந்திரசேகர், அடுத்தது வந்து வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா, அடுத்தது வந்து ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, அதுக்கு அடுத்தது வந்து இளங்குமரன் எம்பி. இப்போ இந்த 4 பேரும் என்னென்னு சொன்னால் வேட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டி இருக்குது. இப்போ மக்களும் சில கேள்விகளை கண்டா கேளுங்க நீங்கள். இப்போ நான் எந்த மனசில் தோன்ற கேள்விகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவது, இவை எந்த கட்சி எதை கேட்கணும், கட்டாயம் கேட்கணும். ஏன்னு சொன்னால் அவைக்கு அது தெரியாது. அவை வந்து என்பிபி கட்சி என்றதை நிறைய நேரங்களில் மறாக்கினோம். அடுத்தது வந்து இந்த காலத்தில் வந்து யார் அரசாங்கம்ன்றதை அவைக்கு தெரியாது. இப்போ அனுரகுமார திசநாயக்கா தான் இந்த நாட்டின் ஜனாதிபதி என்று இளங்குமரனுக்கு உண்மையாகவே தெரியாது. அவர் பாவம், அவர் உண்மையாகவே பாவம். அவற்றை டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே அவர் கதைப்பார். மற்றது ஆட்சிக்கு கீழே நாங்கள் இருக்கிறோம், நான் யாருன்றது எனக்கு தெரிஞ்சாதான், என்னால் என்ன முடியும்ன்றது எனக்கு தெரிஞ்சாதான், என்ற பவர் என்னன்றது எனக்கு தெரிஞ்சாதான் நான் மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம்ன்றது எனக்கு தெரியும். இப்போ நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ஒரு பேரோட அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிகிறதாலேயோ அல்லது ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நான் இருந்தால் அது எனக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்ன, நான் எப்படியான விஷயங்களை அந்த ஸ்போர்ட்டிலேயே முடிவெடுக்கலாம் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சாதான் நான் மற்றவர்களுக்கு நல்லது செய்யலாம். இப்போ இளங்குமரன் எம்பியை பொறுத்தவரையில் அவர் வந்து தான் ஆரண்டு அவருக்கு தெரியாது. இப்போ அவர் வந்து ஒரு, நான் தனிப்பட்ட விஷயங்களை இது செய்கிறதில்ல, சில தகவல்கள் வந்திருக்கு, உண்மையான தகவல்கள். பிறகு நாங்கள் கதைப்போம் அது சம்மந்தமாக. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இளங்குமரன் எம்பி வந்து திடீரென்று இந்த ஒரு விபத்தொண்டை சந்தித்தவர் தெரியும் உங்களுக்கு, பாராளுமன்ற தேர்தல் நடந்ததுக்கு பிறகு. அதுக்கு பிறகு அவருடைய வார்த்தைகள், அவருடைய அந்த செயற்பாடுகள், அவர் அந்த கணக்கு பார்க்குற திறமையெல்லாம் அவருக்கு வந்து வித்தியாசமாக வந்துட்டு. இப்போ திடீரென்று சொல்லுவார், 7 ஆலையில் தான் யாழ்ப்பாணம் இருக்குண்டுவர், அதை விட யாழ்ப்பாணம் 4000 கிலோமீட்டர் கடலால் சூழப்பட்டவர். இப்படி அவர் அந்த கணக்கு பார்க்குற திறமையால் அதிகரிச்சிருக்கு. அந்த வகையில் இப்போ இந்த ஆளுநர் வந்து யாருன்னு இவருக்கு தெரியாது. இப்போ ஆளுநர் வந்து உண்மையாகவே ஜனாதிபதின்ற ஒரு முகவர் தான். இப்போ ஜனாதிபதின்ற முகவரண்டா இவங்கள் யாருண்டா ஜனாதிபதின்ற அதே கட்சியில் இவங்க ஜனாதிபதின்ற வாளுகள். அப்போ ஆளுநர் ஒரு முடிவெடுக்க இளங்குமரன் வந்து மீடியாவில் பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுநர் எடுத்த முடிவு தவறாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட கட்சியில் போய் கதைச்சு, ஆளுநரோட நீங்கள் கதைச்சு, அரசாங்கமாக கதைச்சு அந்த முடிவை மாற்றணும். இப்போ உங்களோட மக்கள் கருத்து கேட்குறதுக்கு தெரிவு செய்து கூடையில தானே. இப்போ ஒரு மரத்தை தரிக்கிறாங்கன்னா இந்த மரம் உண்மையிலே தரிக்கப்பட்டிருக்கக்கூடாது, ஆனால் தரிக்கப்பட்டு விட்டது என்ற தகவலுக்கு உங்களை தெரிவு செய்யலை பாராளுமன்றம். உங்களை தெரிவு செய்ததப்பன் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்து சனதைக்கு நல்லதை செய்வீங்களா, அந்த ஸ்போர்ட்டில் கோல் பண்ணி இது பிள்ளை இதை மாற்றுங்கன்னு சொல்லுவீங்களா, அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களோட அரசாங்கம் தான் இப்போ ஆட்சி செய்யுது. அடுத்த வந்து இவர் யார், எங்களோட ராஜீவன் அண்ணன் டாக்டர் எங்கே போகிறாரோ அதை வடிவாக பார்க்குறது, என்ன செய்கிறாரோ அதை பார்க்குறது, அதை அடுத்த நாள் அவர் செய்வார். இப்போ டாக்டர் நெடுந்தீவுக்கு போனார்ன்னு சொன்னால், டாக்டர் நெடுந்தீவுக்கு போயிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டோன்னா அடுத்த நாள் நீங்கள் ராஜீவன் எம்பியை பார்த்தீங்கன்னா நெடுந்தீவு போட்டில் தொங்கி கொண்டிப்பார். சத்தியமாக சிரிப்பாக கிடக்கு. நீங்கள் சொந்தமாக ஒன்றும் யோசித்து செய்ய மாட்டீங்களோ, தெரியாமல் கேட்குறார். எல்லாம் படித்தாக்கள் தானே, பிரின்சிபலாக இருந்திருக்கிறீங்க, டாக்டராக இருந்திருக்கிறீங்க,
இளங்குமரன் எம்பி கரண்ட்டு மின்சார சபையில் வேலை செய்திருக்கிறார். பழைய கதையில் விடுங்க, அந்த இந்த தேவையில்லாத கதையில் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்க தானே வேணும் மேலே. அப்போ ஏன் நீங்கள் இன்னொரு ஆள் செய்கிறத பார்த்து செய்கிறீங்க? இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்ண்டேக்க எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரனுக்கே நேவி போட் அனுப்பி நெடுந்தீவுக்கு ஸ்பெஷலாக கொண்டு போய் உங்களை எப்படியாப்பா கொண்டு போவாங்க? எஸ்டிஎஃப்காரர் எல்லோரும் வந்து தூக்கி கொண்டெல்லாம் போவாங்க. இப்போ நீங்களே போய் நெடுந்தீவில் போய் அந்த போட்டில் தொங்கி கொண்டு வீடியோ எடுக்கிறதுக்கு டாக்டர் என்ன செய்கிறாரோ அதை பார்த்து தான் செய்கிறீங்க. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கே அரசியல் படிப்பிக்கிறது எம்பி அர்ச்சுனா தான்ன்றதை நீங்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்க. மற்றது உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாட்டி அவர்கிட்ட கேளுங்க, பர்சனலாக ஃபோன் பண்ணி. அந்த சொல்ல மாட்டேன்னு சொன்னால் சொல்ல மாட்டார் அவர். நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் தம்பி என்ற சொல்ல மாட்டார். இப்போ பாராளுமன்றத்தில் என்ன கதைக்கணும், டிசிசி மீட்டிங்கில் என்ன கதைக்கணும், என்ன முடிவெடுக்கணும், எப்படி மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களோட மனசில் இடம் பிடிக்கிறேன்டா என்ன செய்யணுமன்றதை பர்சனலாக நீங்கள் அவருக்கு கால் பண்ணி கேளுங்க. கேட்டு நீங்கள் அதை செய்கிற மாதிரி மக்களுக்கு பிடிக்கும். இப்படி அமுல் பேபியல் மாதிரி இருக்காங்க. தயவு செய்து உங்களை மக்கள் தெரிவு செய்து விட்டது வந்து இந்த அனிமேஷன், இந்த கார்ட்டூனில் வர பொம்மைகள் மாதிரி அப்படியெல்லாம் செய்யாதீங்க. உண்மையாக எங்களோட யாழ்ப்பாண சமூகம்ன்றது வந்து தமிழ் சமூகம்ன்றது வந்து ஒரு அறிவார்ந்த சமூகம். அறிவுக்கு பெயர் போன ஆக்கள். எத்தனையோ நாவல்கள் எழுதியிருக்கிறாங்க, எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, இவ்வளவோ சாதனையில் உலகளாவிய ரீதியில் படைச்சிருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் தமிழர் உரையாற்றுறது எல்லாம் ஒரு ஆச்சரியமாக பார்க்குற வரலாறுகள் இருந்தது. அப்போ நீங்கள் இப்போ 4 பேரும் சந்திரசேகர ஐயா விடுங்க, அவர் வந்து மேப்பாகும், டாக்டரே சொல்லி போட்டார். அவருக்கு தனியாக ஒரு வீடியோ நாங்கள் பிறகு போடுவோம். இப்போ நான் கதைக்கிற வந்து எங்களோட யாழ்ப்பாணத்திலே பிறந்து வளர்ந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே சுற்றி திரிஞ்சு போட்டு என்னென்று திடீரென்று நீங்கள் அனிமேஷன் பொம்மையெல்லாம் மாறினீங்கள். ஒரு துளியளவாவது யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு மனுஷனுக்கு உணர்வு ஒன்று இருக்குதானே ஐயா? அப்போ என்னதான் இருந்தாலும் துரோகியாக இருந்தான்னு எவ்வளவுதான் கேவலமான செயற்பாடுகளை செய்தான்னா, ஆனால் யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கு கிழக்கில் அல்லது தமிழனா பிறந்த ஒருத்தனுக்கு வந்து ஒரு தத்துணிவுன்றது அது வந்து அடிமனசில் வாரது. ஏன் அது உங்களுக்கு இல்லாமல் போனது? இப்போ மக்களும் வந்து இவியலை வந்த உடனே சும்மா தூக்கி மாலையை போடுறதும், இந்த என்ன சொல்கிறது பைப் திறக்கிறதுக்கு திறப்பு விழா செய்கிறதும், இதுகளை விடுங்க. இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டின அம்மாச்சி உணவகத்துக்கு நீங்கள் போய் ரிவன் வெட்டுறதும், இப்படியான செயற்பாடுகளை விட்டுட்டு நீங்கள் ஒரு அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐயா. நீங்கள் வந்து ஒரு அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள். நீங்கள் வந்து எந்த விஷயத்தையும் அந்த ஸ்போர்ட்டில் மாற்றக்கூடிய பவர் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்துட்டு சுயேட்சை குழு 17 இப்போ மக்கள் இயக்க முன்னணி என்று ஒரு கட்சி ஆரம்பித்து வைத்தியர் அர்ச்சனா செய்து கொண்டிருக்கார். அங்கே போய் சேருங்க. சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல போஸ்டிங்களை எடுத்துக்கொண்டு அடுத்த தேர்தலையாவது ஒரு முதுகெலும்புள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக வாரத்துக்கு முயற்சி செய்யுங்க. இப்போ நான் வந்து உங்களை கழுவி ஊற்றணுமென்றதுக்காக கதைக்கல, உங்களோட பேட்டியில் பார்க்க உண்மையாக சிரிப்பாக இருக்குது. என்னென்னு சொன்னால் நீங்கள் ஆரண்டு தெரியாமல் தான் இருக்கிறீங்க. இப்போ இந்த சிங்கத்தை வந்து சிங்கக்குட்டியை பூனைக்குட்டியோட சேர்த்து வளர விட்ட மாதிரி தான் உங்களோட செயற்பாடு இருக்குது. இப்போ சிங்கக்குட்டியோண்ட சின்னல்ல இருந்தே அதை பூனைக்குட்டியோட சேர்ந்து வளர விட்டால் அதுக்கு பூனைன்ற செயற்பாடுகள் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் சந்திரசேகர் ஐயாவை அவருடைய பின்னுக்கு முன்னுக்கும் இந்த அம்மாண்ட சட்டையை பிடிச்சி கொண்டு திரிகிற மாதிரி திரிஞ்சு உங்களுக்கு வந்து அவை என்ன மாதிரி மென்டாலிட்டியில் அவைன்ற மூளையில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கும் வந்திருக்கு. தயவு செய்து மாறுங்க. நீங்கள் ஒரு ராஜீவன் எம்பி எல்லாம் ஒரு பிரின்சிபலாக இருந்த நீங்கள் எனக்கு தெரியும் அவங்கள்ட்ட படித்தாக்கள் இப்படி இருக்கணும்ட்டு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லாம் உண்மை யாரையும் பார்த்து கொப்பி அடிக்கிறத முதல்ல அனுப்பாடுங்க. நேற்று பார்த்தேன் இப்போ 2 நாளைக்கு முதல் டாக்டர் அர்ஜுனா நெடுந்தீவுக்கு போயிட்டு வந்தவர். அதுக்கு பிறகு நேற்று முந்தின நாள் பார்த்தேன் நீங்கள் வந்து வேட்டியும் கட்டி கொண்டு நயனாதீவுக்கு போயிட்டு வந்து பிறகு நெடுந்தீவுக்கு பயணம் செய்கிறேன்னு ஒன்றெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறீங்க. சொந்தமாக நீங்கள் முயற்சி செய்யுங்கப்பா. உங்களை மக்கள் வாக்கு போட்டு தெரிவு செய்தது என்னத்துக்கு? நீங்கள் போகலாம் தானே, நெடுந்தீவுக்கு போகக்கூடாது இல்லை தானே. நெடுந்தீவு என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இலங்கை அரசியல் பிறப்பில் பேச வச்சது வந்து டாக்டர் அர்ச்சுனா. அது சம்மந்தமாக நான் நெடுந்தீவும் வைத்தியர் அர்ச்சுனாவுன்ற தலைப்பில் ஒரு வீடியோ ஒன்று போடுவேன். வெயிட் பண்ணுவோம். இதுக்கு தானே திறந்துருக்கிறோம். விளங்கப்பட்டு ஏதாவது இந்த டிக்டாக்கை இல்லாமக்கிய இருக்குது சம்பவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். ஏன்டா ஒரேடியாக நாங்கள் கதைக்க டிப்ரெஷன் உங்களுக்கு கூடும். மற்ற எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா வேலை செய்தானே நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ டிக்டாக்கில் இந்த இதுகளில் இருந்து கொண்டு இதையே வருமானம் வச்சு சாப்பிட்றதில்ல தானே. அப்போ அதால்
கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம், வெயிட் பண்ணுங்க. டாக்டருக்கு ஒரு பாட்டு போட்டிருக்கிறோம், அதை மாதிரி உங்களோட ஆதரவாளர்கள்ட்ட சொல்லி நீங்கள் உங்களுக்கு என்னென்று பாட்டு எழுதுறது. இப்போ உதாரணமாக ஒரு மன்னிக்கோணும் சிரிக்கிறதுக்கு, உதாரணமாக உங்களோட செயற்பாடுகளை வச்சு பாட்டு எழுதுறதுன்றா என்னென்று எழுதலாமன்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆளுநர் உங்களோட ஆள், அரசாங்கம் உங்களோட, ஆனால் நீங்கள் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சிக்கிறீங்கள், இப்படி செய்யப்பட்டிருக்க கூடாதுன்னு சொல்கிறீங்கள். அப்போ நீங்கள் என்னத்துக்கு இருக்கிறீங்களேன்னு கேள்வி கேட்டால் உண்மையாகவே அதுக்கு பதில் இல்லை. என்ன செய்கிறேன்னு தெரியலை. ஒன்று நாங்கள் மாறணும், இல்லைன்னு சொன்னால் அடுத்த முறை நாங்கள் அடையாளம் தெரியாமல் போயிடுவோம். அவ்வளோதான் விஷயம். அடுத்த தேர்தல்களில் காணாமல் போயிடுவோம். அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் வேளாளையில் இருக்குது, இரணதீவு அனலதீவில் இருக்குன்னு இப்படி மாறி மாறி சொல்லி கொண்டிருக்க வேண்டியான். மக்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர போகிறதில்லை, கொண்டு வர மாட்டீங்கள். அர்ச்சுனா ராமநாதன் அங்கே அடிபட்டு சண்டை பிடிச்சி எல்லாரோடையும் கற்றுக்குளறி அவர் எல்லா விமர்சனங்களையும் தண்டை தலையில் ஏற்றுக்கொண்டு அவர் பைத்தியம் லூசுன்ற அவர் பேச்சு வாங்கி ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வந்த உடனே நெடுந்தீவுக்கு மின்சாரத்தை நாங்கள் வழங்கியுள்ளோம். பிச்சை எடுக்கலாம் இதுக்கு. நன்றி, வணக்கம்.